ஜாக்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு குரங்கு முன்னாடி ஒரே ஒரு வாழைப்பழத்தையும் அதே மாதிரி 1000 வாழைப்பழத்தை வாங்குறதுக்கான காசையும் வச்சா அந்த குரங்கு இந்த ஒரே ஒரு வாழைப்பழத்தை தான் சூஸ் பண்ணுமா. ஏன்னா அந்த குரங்கு தெரியாதான் அந்த காசால 1000 வாழைப்பழத்தை வாங்க முடியும் அப்படி. அதே மாதிரி தப்பு தான் நம்ம வாழ்க்கையிலும் பண்றோம். நம்ம கையில வேல்யூபிளான டைம் இருக்கு. இந்த டைமை வச்சு நம்ம எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எது நமக்கு முக்கியம்னு தோணுதோ அப்படி சில்லியான விஷயத்துக்கு அந்த டைம் செலவு பண்றோம். சோ the each decision you make will cost you something. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உருவாக்கலாம், இல்ல உங்களுக்கே தெரியாம உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. சோ உங்களோட கனவுகள் பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அடையிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கணும், எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு உச்சத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கனவுகள் எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் ஈஸியா இருந்தாலும் சரி, அதனால யாரும் பெருமைப்படாம இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கனவு இருக்கு அப்படின்னா அந்த கனவுக்கு நீங்க உண்மையா இருந்தா மட்டும் போதும். அதுக்கு தேவையான டிசிஷன் நீங்க எடுத்தாலே போதும். உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா என்னைக்கும் நீங்க உங்களுக்காக தான் வாழணும். யாருக்காகவும் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை இந்த ஜென்மத்துல வாழ்றது கஷ்டம். சோ live the life you want, live the life the fullest. என்னைக்குமே உங்க மனசுக்குள்ள ஒரு 2 வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு உங்களை நல்ல பாதையில கொண்டு போக தோணும், இன்னொன்னு இருக்கிற இடத்துல உங்களை லேசியா இருக்க வச்சுக்க தோணும். ஒண்ணு காலையில் 4 மணிக்கு அலாரம் வைன்னு சொல்லும், இன்னொன்னு அலாரம் வைக்காதன்னு சொல்லும். ஒண்ணு படிடான்னு சொல்லும், இன்னொன்னு படிக்காதடான்னு சொல்லும். ஒண்ணு படம் பாருடான்னு சொல்லும், இன்னொன்னு படம் பார்க்காதடான்னு சொல்லும். ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போடான்னு சொல்லும், இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போவாதன்னு சொல்லும். ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லும், ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணாதான்னு சொல்லும். ஒண்ணு டயட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும், ஒண்ணு டயட்டை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லும். இப்படி இந்த ஒரு வாய்ஸ் இன்னொரு வாய்ஸை மாறி 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இங்க ஒரே ஒரு வாய்ஸுக்கு பவர் கிடைக்கும். எப்ப தெரியுமா? நீங்க டிசிஷன் எடுக்கும்போது, அந்த 4 மணி அலாரம் அடிக்கும் போது, வேணுமா எழும்பணுமா வேண்டாமா, த டிசிஷன் யூ மேக். பிராக்டிஸ் போகணுமா வேண்டாமா, த டிசிஷன் யூ மேக். இப்படி நீங்க டிசிஷன் எடுக்கும்போது தான் ஒரு வாய்ஸுக்கு அந்த பவர் கிடைக்குது. அந்த பவரை எதுக்கு கொடுக்கணுங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கிறீங்க. ஸோ whenever you have to make the decision, think twice. யோசிச்சு முடிவெடுங்க. படிக்கணுமா இல்லை வேணாமா, பிராக்டிஸ் பண்ணணுமா வேணாமா. ஏன்னா இந்த 4 மணி அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நல்ல மனசு உங்களோட கனவு அடையிறதுக்காக தான் செட் பண்ண வச்சுது. ஸோ உங்களோட பாசிட்டிவ் வாய்ஸுக்கு அந்த பவர் கொடுங்க. பார்க்கறதுக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நேற்று படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் படம் பார்க்காம இருந்து படிச்ச உங்களுக்கும் மார்க்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த டிஃபரன்ஸ் எங்க உருவாக தெரியுமா? த டிசிப்ளின், த கேரக்டர் யூ பில்ட். ஏன்னா நீங்க முடிவு பண்ணி படம் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணி படிச்சீங்கன்னா அந்த கேரக்டர் நாளைக்கு உங்களுக்கு தேவையான டைம்ல கை கொடுக்கும். சில விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கும் சில டிசிப்ளினான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றதுக்கும் அது அடிப்படையா அமையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எந்த ஒரு மரமும் ஒரே நாள்ல உச்சத்தை தொடுற அளவுக்கு உயரமா வளர்றது இல்லை. தினமும் கொஞ்சமா நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வளர்ந்தாலும் அது தினமும் வளர்றனால தான் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது அந்த மரம் உயரமா ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்து நிக்குது. சோ உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாள் வளர்ந்தாலும் ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர் 10 years நீங்க உங்களை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. the decision you make, the decision you make to give power to the positive self. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கும் உங்க கனவுகளை நெருங்குறதுக்கும் முடியாத விஷயங்களை முயற்சி பண்றதுக்கும் புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கும் தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கான மனுஷனா மாறுறதுக்கும் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் இன்னும் மெச்சூர்டா மாறுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை.